ஹலோ மேம், டாக்டர் கிட்ட பேசணும் மேம். தாராளமா பேசலாம், பேசுங்க. ஹலோ சார், சொல்லுமா. எப்படி சார் இருக்கீங்க? நான் எப்பவும் போல ஜாலியா இருக்கேம்மா. அதுதான் சார், ரொம்ப கரிசனமா கேக்குறியம்மா. டாக்டர் பந்தாவே இல்லாம செம ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களே. ஓ வெரி குட், தேங்க்யூ. ஏமா டாக்டருக்கு பந்தா வேணுமா இல்லை 2 கொம்பு முளைக்குமா? இல்ல சார், எல்லாமே ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப கேஷுவலா ஜாலியா இருக்கீங்க. அதான் வெரி ஹாப்பி டு see people like you. தேங்க்யூமா. அம்மா, ஐ எம் பீயிங் அட்மையர்ட் பை லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ்மா. அப்படி அதுவே நீ சந்தோஷமாக்கிருதுமா. சண்டை போட மாட்டாங்களா? அம்மா, உங்க வீட்ல சண்டை போட மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. அம்மா அது வேற இது வேற. ரயில் தண்டவாளம் 2 இருக்கும் பாத்துக்கோ. ஒரு தண்டவாளம் சந்தோஷம், ஒரு தண்டவாளம் வாழ்க்கை. வாழ்க்கையும் தண்டவாளம், வாழ்க்கையும் சந்தோஷமும் சேரக்கூடாது. ரெண்டும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். மெயின்டைன் பண்ணாதான் சுகமா இருக்க முடியும், முகம் பிரைட்டா இருக்கும், நல்லா இருக்க முடியும். ஒய்ஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்கி வச்சிட்டீங்க. டேய் அம்மா, நம்மளை அட்மையர் பண்ணி 4 பேர் இருந்தா தான் வாழ்க்கைடாமா. அம்மா இது நான் சொல்லல, அந்த காலத்திலேயே எழுதியிருக்காரு ஆர்.கே. நாராயணன். இல்ல சார், அப்படி இருக்கிறவங்க ரொம்ப ஏமாலியா நினைச்சிடுறாங்கல்ல சார். யாருமா? சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுடைய வயசு என்னன்னு சொல்றீங்களா? என்னோட வயசு 32. ஏன் மேம்? ஓகே. இப்போ நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, உங்களை ஒரு 4 ஆம்பளை பசங்க திரும்பி பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஒரு குட் ஃபீல் தான் இருக்கும். அதேதான் எல்லாருக்கும், அதேதான் டாக்டர். அப்ப என்னைய அட்மையர் பண்றீங்கனாலே எனக்கு சந்தோஷமா. ஓகே சார், சொல்லுடாமா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல சார், என்ன ப்ராப்ளம் இல்ல. இப்ப மார்க்கெட்ல இப்போ பிரஸ்ட் ஸ்டிஃபா ஆகிறதுக்கு கிரீம்ஸ் எல்லாம் விக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, வாங்கலாமா அப்படின்ற மாதிரி டவுட். எத்தனை குழந்தைங்க உனக்கு? எனக்கு 2 குழந்தைங்க சார். சரிம்மா, நான் கொஞ்சம் சொல்றத கேட்குறியாம்மா? அதாவது மார்பக வளர்ச்சி, மார்பகம் ஸ்டிஃபாக இருக்கிறது, மார்பகம் தொய்வு இல்லாமல் போகிறது, இது எல்லாமே பொதுவாக பார்த்தா ஒன்று குழந்தை பிறந்தோடனே ஓரளவுக்கு குறையத்தான் செய்யும். இதை நம்ம ஒத்துக்கணும். சைஸ் குறையுமான்னு கேட்டிங்கன்னா சைஸ் குறையிறது இல்லை, பட் கொஞ்சம் தொய்வாயிரும். ஒன்று. 2வது, கொஞ்சம் சில நேரம் சுருங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பேசிக்கலாக ஹார்மோனோட சேர்ந்தது. ஒன்று மெக்கானிக்கல், இன்னொன்று ஹார்மோனல். பெருசாக்குறதுக்கு, அதாவது 2 குழந்தை பிறந்துருச்சு, சின்னதாயிருச்சு, அதை பெருசாக்கணும் அப்படின்னா ஒன்று போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு பெருசாக்கிடலாம். பெருசாக்கணும் ப்ளஸ் ஸ்டிஃபாக்கணும் அப்படின்னா பிரெஸ்ட் மிஷின் ஒன்று இருக்குமா, பிரெஸ்ட் கியூ அப்படின்னு பேர். அது இந்த குழந்தைங்களை பிறக்கும்போது தலையில் ஒரு சக்ஷன் மிஷின் மாதிரி மாட்டி குழந்தைய இழுப்போம். அதை மாதிரி ஒரு சக்ஷன் மிஷின். அந்த சக்ஷன் மிஷினுக்குள்ளே ஒரு இன்ஃப்ராரெட் ரேஸ் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த சக்ஷன் மிஷினை மார்பகத்தில் மாட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா டைட்டாயிரும், ஸ்டிஃபாயிரும், பெருசாயிரும். அது வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரம் பண்ணணும். பண்ணால் 6 மாதம் நல்லாயிருக்கும். 6 மாதம் கழித்து திரும்ப பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாக ஆண்களுக்கோ பெண்களுக்கோ, ஆண்களை நாடி பெண்கள், ஆண்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பெண்கள் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பொதுவாக என்ன சொல்லுவேன், சின்னதான் அழகு, பெருசு ஆபாசம் அப்படிம்பேன். தொய்வு நார்மலாக குழந்தை பிறந்தோடனே வர்றது, இதை ஒத்துக்கணும் 2 பேரும். ஒத்துக்கிடாத பட்சத்தில், இல்லை எனக்கு சாரி கட்டும்போது அழகாக இருக்கணும், ஸ்டிஃபாக இருக்கணும்னா, இது ஒன்று தாம்மா வழி. இது டெம்பரரி, பெர்மனெண்ட் கிடையாது. வாழ்க்கையே எதுவும் பெர்மனெண்ட் கிடையாது. நீ 3000 வருஷம் வாழ போகிறதில்ல, நான் 3000 வருஷம் வாழ போகிறதில்ல. நீ 60-70, நானும் 60-70. அந்த 60-70 நம்ம நல்லா ஆக்கிக்கணும்னு நம்ம நினச்சா இந்த மிஷின் வச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும்மா. நிறைய பேர் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. பட் 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே.